இன்டர்போர்ட் சினிமாலைக்கு இந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர்ஸ் அண்ட் லேபர் டாஸ்கில் ஃபைனலாக வந்து இப்போ தான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. மேனேஜர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 8 பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூல் அப்படிங்கிறபடி, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நேமை வச்சு இப்போது அந்த ஒரு ரூலை வந்து லேபர்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரூல், யார் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் விஷால். ஸோ மிஸ்டர் பிளாக் அப்படிங்கிறது அவரோட நேமா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து நான் போடுறேன். நீங்களும் ரெஸ்பெக்ட் கொடுங்க, நாங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்களை வந்து மேனேஜர் சார் அப்படின்னு கூப்பிடுங்க. நாங்களும் உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்டை வந்து தரோம். எந்த இடத்துலையும் அந்த ரெஸ்பெக்ட் வந்து கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறது விஷாலோட ரூல். செகண்ட் வந்து இனிய குரல் இனியா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா, மேனேஜர் இப்போ பேசுகிறப்போ இடையில வந்து பேசாதீங்க. அந்த பாடி லாங்குவேஜ் காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழப்பலாம் இருக்கும். நடுவில் வந்து பேசுனீங்கன்னா குழப்பமாக இருக்குன்றது அப்படி சொன்னாங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசின விதமே வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ரூல் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா, மிஸ் கோ. கோ அப்படிங்கிறது தான் வந்து ஜாக்லினோட நேமு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒர்க்கை வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. யூனியன் லீட் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யூனியன் லீடர்கிட்ட சொல்லுங்கள். யூனியன் லீடர் வந்து எங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் வரலைன்னா நீங்கள் வந்து அதில் பண்ணுங்கள். அந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும், ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறதாகட்டும், திடீர்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க ஜாக்லின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஒயிட். ரூல் நம்பர் 4 ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா, யார் ஒர்க்கையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். யாராவது ஒருத்தர் சைக்கிள் பெடல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி தர்ஷிகா. ஸோ அவங்களோட நேமு. ரூல் 5 வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒரு ரிவார்ட் கொடுக்கப்படும். எண்ட் ஆஃப் த டேயில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரிவார்டு வந்து அறிவிக்கப்படும். அது என்ன ரிவார்டு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்களோட ஷிஃப்ட்டை வந்து வேறு யாராவது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. 2 ஷிஃப்ட்டை வந்து மற்றவங்க உங்களுக்காக வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூல் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா, ஒஸ்ட் எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணுவோம். எப்படி பெஸ்ட் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒஸ்ட் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் தீபக் அவர்கள் வந்து அந்த ஒரு நேம் வச்சு சொல்கிறாரு. ஸோ ஒஸ்ட் எம்ப்ளாயி செலக்ட் ஆகிறவங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து சும்மா தான் இருக்கணும், அவங்க ஹாஸ்டலில் தான் இருக்கணும். பட் யூனியன் லீடர் வந்து அவங்களுக்கு பதில் இன்னொருத்தரை சூஸ் பண்ணி அவங்க ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பேசிக்காக அவங்களுக்கு எல்லாமே வந்துடும், பட் சும்மா தான் உட்காந்துட்டுருக்கணும், வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போகும், உங்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரூல் நம்பர் 7 மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா, டின்னருக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வந்து நாங்கள் கொடுப்போம். தண்ணி எல்லாம் முன்னாடியே கொடுத்துருவோம். இது மாதிரி சாப்பாடு ப்ராப்பராக வந்துடும். டின்னருக்கு அப்புறமா உங்களுக்கு ஷிஃப்ட் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அண்ட் கடைசி ரூல் மிஸ்டர் கே. யார் அப்படின்னா முத்துக்குமரன். ஸோ காரியம் அப்படிங்கிறதா அவரோட பேர். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து 3 பேரை வந்து செலக்ட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் 3 பேர் யூனியன் லீடருக்காக செலக்ட் பண்ணி சொல்லணும். அந்த 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை நாங்கள் வந்து யூனியன் லீடராக செலக்ட் பண்ணுவோம். அவங்க தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த 8 ரூலை போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 8 ரூலையும் கேட்டுல லேபர்ஸாக இருக்கிறவங்க வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது சண்டை வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.